சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் தாறுமாறாக ஓடிய BMW கார் ஏறி இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய 2 பெண்களை போலீசார் தப்பிக்க விட்டதாக இளைஞரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் தருகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், நீங்க நேரலையில் இருக்கீங்க, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. எந்த நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது? சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் சாலையோரமாக படுத்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் சூர்யா என்பவர் மீது BMW கார் மோதி சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உறவினர்கள் சென்னை சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கார் ஓட்டி வந்தது 2 பெண்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த 2 பேரையும் காவல்துறையினர் தப்பிக்க விட்டதாக அவருடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தற்போது அந்த சூர்யாவுடன் பணியாற்றி வரக்கூடிய மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது பற்றி கேட்கலாம். வணக்கம் சார். நேற்று நைட்டு என்ன நடந்தது? எப்படி இது விபத்து நிகழ்ந்தது? அது ஒரு கொஞ்சம் குடிபோதையில் நடக்க முடியாத அளவு சென்ட்ரி மீடியத்தில் ஓரமாக படுத்து கிடந்தேன் சார். படுத்துட்டாரு. நான் வீட்டுக்கு போயிட்டேன். 4:30 மணி நேரம் எனக்கு தகவல் வருது, சார் இந்த மாதிரி கார் ஏற்றி இறக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ உடனே பாடியை ரிமூவ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் டிடியில் இருக்காங்க லேடியை அரெஸ்ட் பண்ண முடியாது, நான் காலையில் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. காலையில் கேட்டதுக்கு இப்போலாம் வராதிங்க, பாடி முதல்ல வாங்கிடுங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வாங்கிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்னங்க பேசுறது? நீங்கள் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். குற்றவாளியை தப்பிக்க விடுறாங்களே தவிர அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை. பாண்டிச்சேரி ரீசன்ஸன் காரையும் அரெஸ்ட் பண்ணல. இவங்களை வந்தவங்களெல்லாம் அலைக்கழித்து அனாவசியமாக பேசி சூர்யாவுடைய தகப்பனாரை தீக்குளுத்தி சாவடா என்று சொல்லி மிரட்டி வெளியே அனுப்பினார்கள். இதை நான் காதலை கேட்டு உடனே வந்து நான் இங்கே தகவல் கேட்டவுடனே இங்கே வந்து மக்களாக சேர்ந்து நான் நீதி கிடைக்கும் முறை நான் அவங்களோட இருந்து போராடுவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் சார். காவல்துறையினர் சார்பாக வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்களா? அந்த கார் ஓட்டி வந்த 2 பெண்கள் வந்து காவல்துறையினர் பிடித்து விசாரிச்சுட்டு இருக்காங்களா? ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா போலீசார்? எந்த தகவலும் சொல்லலை. எங்கள் முன்னாடி அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண சொன்னோம், அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. அந்த நடவடிக்கை எடுக்கிற இதே இல்லை, நடவடிக்கை எடுக்கலை. அலட்சிய போக்காக இருக்கிறார்கள், இருக்காங்க. இன்னும் அந்த குற்றவாளியோட வீட்டுக்கிட்ட போய் கூட அந்த குற்றவாளியை கூட இன்னும் பார்க்கல, என்ன ஏதுன்னு கேட்கல. அந்த லேடி தைரியமாக அந்த லேடி அலட்சியமாக இருக்குது. என்ன வேணாலும் பண்ணிக்க, முடிஞ்சா பண்ணிக்க அப்படின்ட்டு ஒரு பணம் இருக்கிற பழத்தில் அது பேசுது. எங்கள்கிட்ட பணம் கிடையாது, ஆட்டோ ஓட்டி தான் சாப்பிடணும். அந்த குடும்பம் இன்றைக்கி விதவையாகி ரோட்டில் நிற்கிது. ஒரு அறியாத பொண்ணு, 21 வயது என் நண்பனுக்கு. இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் என்ன பதில் சொல்லுவா? எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடாகுமா அந்த பெண்ணுக்கு? சட்டம், நீதி, நேர்மை, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அப்போ தான் நாங்கள் பாடியை வாங்குவோம். காவல்துறையில் நன்றி சார். குறிப்பாக உயிரிழந்த சூர்யாவுடைய உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இந்த விபத்து தொடர்பாக உரிய வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவரை தங்கள் சூர்யாவினுடைய உடலை பெற மாட்டோம் என்று அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் அவர் குடும்பத்தினருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவரது குடும்பத்தினர் முன்வைத்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன், நீங்க இணைப்புல இருக்கீங்க. வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அப்படின்றத நீங்க இப்போ தெளிவா சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் அந்த காரை ஓட்டி சென்றவர் யார்? அந்த 2 பெண்கள் குறித்தான ஏதாவது தகவல்கள் கிடைத்திருக்கா? காரை ஓட்டி வந்த 2 பெண்கள் குறித்த விவரங்களை இதுவரை காவல்துறையினர் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த காரையும் இதுவரை காவல்துறையினர் பறிமுதல் செய்யவில்லை. கார் ஓட்டி வந்த 2 பெண்களும் அடையாறு பகுதியை சேர்ந்தவர்கள் என்றுதான் சூர்யாவுடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கார் ஓட்டி வந்த 2 பெண்களுடைய முகவரியும் தங்களிடம் இருக்கிறது என்று காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அவரது குடும்பத்தினர். ஆனால் நேரில் சென்று காரை இதுவரை காவல்துறையினர் பறிமுதல் செய்யவில்லை. சூர்யாவுடைய உடலை பெற்றுக்கொள்ளும்படிதான் காவல்துறையினர் தொடர்ந்து தங்களை வற்புறுத்தி வருவதாக சூர்யாவுடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களை களத்திலிருந்து தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.